புரோக்கரே, என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு செலவா இருந்தாலும் சரி, இந்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். ஆமையா புரோக்கரே, இந்த வருஷம் என் தங்கச்சி கல்யாணம் நடந்தே ஆகணும். ஐயா, நம்மகிட்ட ஒரு பையன் இருக்கான், சும்மா லட்டு மாதிரி இருப்பான். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுங்க. பையன் லட்டுமா இருப்பானா? சரி, பையன் என்ன வேலை பாக்குறான்? வேலையை பத்தி கேக்குறான். ஐயோ ஐயா, எஸ்ஐயா இருக்காருயா. இசையா? அப்போ ஓகே. மாப்பிள்ளை எஸ்ஐயா? கூட்டம் பாப்போம். சரியா, அப்ப போய் மாப்பிள்ளைய கூப்பிட்டாரு. வணக்கம். அண்ணா அண்ணா மாப்பிள்ளை எப்போ வருவாரு? சரி இரு வருவாங்க. என் பொண்ணுக்கு அவசரத்தை பாரு, மாப்பிள்ளை வந்துடுவாமா? இதான் பொண்ணோட வீடு, நல்ல வசதியான வீடு. உனக்கு எவ்வளவோ பொண்ணு பாத்துட்டேன், ஒண்ணு அமையல. உனக்கு ஏற்ற ஜோடி இந்த பொண்ணுதான். உள்ள வந்து நான் என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு மட்டும் தான் நீ சொல்லணும். சரி சாமி. ஐயா வணக்கம் ஐயா. வா 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 வா. ஐயா சொன்ன மாப்பிள்ளை இதுதான் ஐயா. வணக்கங்க. இருக்கு இருக்கு. ஐயா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ உனக்கு பிடிச்சனே என் தங்கச்சி பிடிக்கலையா? ஐயா கொஞ்சம் பொண்ணை காட்டினா, மாப்பிள்ளை அவசரப்படுறாரு. அவர் அவசரம் எனக்கு புரியுது. பொண்ணை காமிக்க தானே போறான். தம்பி, தங்கச்சி கூப்பிடுறான். நயன்தாரா அம்மா. ஏய், உன் தங்கச்சி நயன்தாரா, போய் கூட்டிட்டு வா. போறேன். பொண்ணை பாருங்க. மாப்பிள்ள, என் பொண்ணு வந்துருக்கு, ஒரு வாட்டி நல்லா பாத்துக்கங்க. மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுவாரோ? டேய், பாப்பா உட்கார வைக்கல. நயன்தாரா மாப்பிள்ள பாருங்க. பாரு அண்ணா. என்ன மாப்பிள்ள, என் தங்கச்சி பிடிச்சிருக்கா? டேய் நல்லா பாத்துக்கோ. உனக்கு பிறகு அது சுத்தம் இது சுத்தம் எனக்கு சொல்லக்கூடாது. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா ரெண்டு பேருக்கும் பிடிச்சிக்கிடுச்சு. இனி என்ன பேசணுமோ பேசுங்க. ஐயா பொண்ணுக்கு 10 ரூபா போடுவான், ஒரு பைக் வாங்கி கொடுத்துருவான். வேற என்ன செய்யணுமோ செய்யுங்க. தம்பி, நீங்க எந்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்க? பேசணும். ஆமாங்க ஆமாங்க. அப்பா நீ நினைச்ச மாதிரியே உடைய மாதிரி போலீஸ் மாப்பிள்ள வந்துட்டாரு. இனிமே என்ன சந்தோஷம் தானே? என்னது, நீங்க போலீஸா? ஆமா, நான் ஒரு 6 பேரை என்கவுண்டர் பண்ணிருக்கேன். அதனால கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கு. தம்பி, எந்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குற நீ? என்னது பேசனா? நான் ரயில்வே ஸ்டேஷன்ல பிக்சர்ல எடுத்துட்டீங்க. ஒரு நாள் நடி உனக்கு 500 சம்பளம் தரணும்னாரு. பொண்ணு கூட வந்தாங்க. இங்க வந்து உங்க வீட்டுல வந்து விட்டாங்க. ஓ புரோக்கரே, என்ன இதெல்லாம்? ஐயா அடிக்கொருக்கா ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். ரயில்வே போலீஸா இருப்பான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா பிச்சை எடுக்கான இருந்திருக்கான். ஹலோ யாரு? 40 லட்சமா சொல்லலாம். பேசி முடிச்சுங்க. என்ன போன்ல 40 லட்சம் அப்பல? அது ஒண்ணும் இல்லைங்க. வரவழில ஒரு வீடு பார்த்தேன். 40 லட்சம் சொன்னாங்க. பேசி முடிக்க சொன்னேன். 40 லட்சமா? 40 லட்சம் ரூபாய் வீடு வாங்குறாங்க மாப்பிள்ள. டேய், மாப்பிள்ளை விட்டுற கூடாது. அமைக்கு தம்பி, மாப்பிள்ளை வந்து பிரச்சனை இல்ல. நல்லா கை நிறைய காசு வச்சிருக்கான், நல்ல சம்பந்தம், விட்டுற வேண்டாம். வர முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணிடுவோம். சரிதானமா? புரோக்கரன், எங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு. வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிருவோம். மற்றபடி என்ன பேசி முடிச்சிருவோம். சரியா தம்பி சொன்னா? சரி சரி, போயிட்டாங்க. சரி வா. இவரு மாப்பிள்ள நல்ல பையனா இருக்கான், உனக்கு கண்களாக வச்சு காப்பாத்திடுவான். எவனே ஒருத்தன் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்த பாரு, அதை தோட மறந்துரு. புரியுதா? தரதுலயே முன்னதுலயே வெட்டி வீசிட்டு போயிடுவேன். நயன்தாரா, அப்பா இதுக்கு மேல நம்ம நல்லதான் செய்வாரு. அப்பா இது மாதிரி நல்லபடியா நடந்துக்கணும். என்ன புரோக்கரே, எங்க இருந்து வரீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போலீஸ்கார மேல தம்பிக்கு பேசியிருக்கேன். என்ன சொல்றீங்க? போலீஸ்கார் மாவளையா?
சரி தம்பி இப்ப பாப்போம். என்ன நடக்குது இங்க? நான் என்னங்க பண்றது? நான் எவ்வளவு சொன்னேன், எங்க அப்பா கேட்கல. பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். என்னங்க பண்றது? எங்க அப்பா பேச்சு மீற முடியலங்க. என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நைட்டு புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு 8 மணிக்கு வந்துரு. நம்ம 2 பேரும் போறோம். 8 மணிக்கா? சரிங்க, வந்துடுறேங்க. சரிங்க, எங்க அப்பா தேடுவாரு, நான் போயிட்டு வரேங்க. வணக்கம் 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 வணக்கம். ஐயா நம்ம பேசினபடி சக்சஸ். 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 ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், பேசின கமிஷனை கொடுங்க. யோ அது எப்படியா? இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிருக்க, உனக்கு கமிஷன் இல்லாம இருக்குமா? பேசுனதுல டம்பரா தரையா புரோக்கரே. நீங்கள் நிறைய மாப்பிளை பாத்துட்டீங்க பொண்ணுக்கு, ஒருத்தரும் அமையல. நீ ஒரு ஐடியா கொடுத்தீங்க உங்க பொண்ணு லவ் பண்ணுதுன்னு. அதே மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை போட்டோம். என் பொண்ணு லவ் பண்ணோட ஓடி போயிட்டா. அவ எங்க இருந்தா நல்லா இருக்கட்டும். நீங்க பேசினபடி உங்க கமிஷனை வாங்கிக்கங்க. அப்ப எனக்கு கல்யாணம்? உனக்கா? நடக்கவே இருக்காதா கல்யாணம்? இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது.